வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஜெயலலிதாவின் ஸ்ரீரங்கம் தொகுதி காலியானதாக சட்டசபை செயலாளரிடம் இருந்து அறிவிப்பு வரவில்லை. 6 மாதத்துக்குள் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று பிரவீன்குமார் திட்டவட்டம். ஹூட் ஹூட் புயல் தாண்டவமாடிய விசாகப்பட்டினத்தில் உணவு, பால், குடிநீர் தட்டுப்பாட்டால் மக்கள் தவிப்பு. நிவாரணப் பொருட்கள் ஏற்றி வரும் வாகனங்கள் நடுவழியில் மறித்து சூறை. மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா மாநில சட்டசபை பொதுத் தேர்தல். அமைதியான ஓட்டுப்பதிவுக்கு கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. விரிவான செய்திகள். ஸ்ரீரங்கம் தொகுதி காலியானதாக சட்டசபை செயலாளரிடம் இருந்து இன்னமும் அறிவிப்பு வரவில்லை என்று கூறிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார், எப்படி இருந்தாலும் 6 மாதத்துக்குள் அங்கு இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்றார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் செவ்வாயன்று செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழகத்தில் நிலவும் சூழல் குறித்து இந்திய தலைமை தேர்தல் கமிஷனுக்கு தெரியப்படுத்தி உள்ளதாகவும், காலியாக உள்ள தொகுதிகளுக்கு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் படி 6 மாத காலத்திற்குள் தேர்தல் நடத்த வேண்டும் என்றும், ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு தேர்தல் நடத்துவது குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் பிரவீன்குமார் கூறினார். ஆனால் ஸ்ரீரங்கம் சட்டசபை தொகுதி காலியானது தொடர்பாக தமிழக தலைமைச் செயலகத்திடம் இருந்து முறையாக தகவல் வரவில்லை என்றும் பிரவீன்குமார் தெரிவித்தார். ஸ்ரீரங்கம் பொறுத்தவரைக்கும் லா இஸ் வெரி கிளியர். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். வேகன்சி வந்து 6 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் கமிஷன் ஹஸ் டு ஹோல்ட் எலெக்ஷன். எலெக்ஷன் கமிஷன் ஹஸ் டு டிசைட். அண்ட் பட் வேகன்சி எப்போ வரது? பொதுவா எலெக்ஷன் கமிஷன் வெயிட்ஸ் ஃபார் நோட்டிபிகேஷன் ஆஃப் த அசெம்பிளி ஆர் த பார்லிமெண்ட். That is a seat vacant actually. Normally it is notified. So once it is notified, any election commission has been informed that this mari create notification we will inform the election commission. வரைவு வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 15ஆம் தேதியான புதனன்று வெளியிடப்படும் என்றும், பெயர் சேர்ப்பு, நீக்குதல், முகவரி திருத்தம் தொடர்பாக அக்டோபர் 15 முதல் நவம்பர் 10ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். அக்டோபர் 26, நவம்பர் 2ஆம் தேதிகளில் இதற்கான சிறப்பு முகாம் நடத்தப்படும் என்றும், புதிய வாக்காளர்களுக்கு வரும் ஜனவரி 25ஆம் தேதி வண்ண புகைப்பட அட்டை வழங்கப்படும் என்றும் பிரவீன்குமார் கூறினார். வாக்காளர் பட்டியல் பொறுத்தவரைக்கு வருஷ நம்ம சுருக்கம் சம்மரி ரிவிஷன் எடுக்கிறோம். இந்த ரிவிஷன்ல 1ஆம் ஜனவரி வரை யார் 18 வருஷம் ஆயிட்டாங்களா அவங்களுடைய பேர் இதில் சேர்க்க போறோம். இந்த ப்ரொசீஜர் நாளைக்கு 15ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். 15ஆம் தேதி நம்ம டிராஃப்ட் ரோல் பப்ளிஷ் பண்றோம். டிராஃப்ட் ரோல்ல இதுவரை யார் ரோல்ஸ் இருக்காங்க அவர் பேர் பப்ளிஷ் பண்ண போறோம். 15ஆம் தேதி வந்து 10ஆம் நவம்பர் வரை யாரோ மனு, நீக்கல் மனு, சேர்த்தல் மனு, கரெக்ஷன் மனு அதை கொடுக்கலாங்க. ஃபார்ம் 6, ஃபார்ம் 7, ஃபார்ம் 8, ஃபார்ம் 18 இருக்கு, அதில் கொடுக்கலாங்க. அதை நம்ம ப்ரொசஸ் பண்ணிட்டு 5ஆம் ஜனவரி ஃபைனல் ரோல்ஸ் பப்ளிஷ் பண்ண போறோம். புதுசா யார் நம்ம சேர்த்துக்கிறோம் இந்த ரிவிஷன்ல அவங்க எல்லாக்கே 25ஆம் தேதி ஜனவரி மாசம் நம்ம ஓட்டர் ஐடி, புது ஓட்டர் ஐடி, கலர்டு ஓட்டர் ஐடி கொடுக்க போறோம். தற்போதைய நிலவரப்படி தமிழக வாக்காளர்களின் எண்ணிக்கை 5,48,71,374 உள்ளது என்றும் பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் ஹூட் ஹூட் புயலால் ஏற்பட்டுள்ள சேதத்தை பார்வையிட்ட பிரதமர் நரேந்திர மோடி முதல் கட்டமாக 1000 கோடி ரூபாய் நிவாரண நிதி அறிவித்துள்ளார். ஹூட் ஹூட் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட விசாகப்பட்டினத்துக்கு செவ்வாயன்று பிற்பகல் பிரதமர் நரேந்திர மோடி வந்தார். புயலால் சேதமடைந்த விசாகப்பட்டினம் விமான நிலையத்தில் வந்திறங்கிய மோடியை ஆந்திர கவர்னர் ESL நரசிம்மன், முதல்வர் சந்திரபாபு நாயுடு, மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு, கஜபதி ராஜு மற்றும் மாநில அமைச்சர்கள் வரவேற்றனர். பிறகு தனி விமானத்தில் பறந்து விசாகப்பட்டினத்தின் புயல் பாதிப்புகளை அவர் பார்வையிட்டார். அவருடன் கவர்னர் நரசிம்மன், முதல்வர் சந்திரபாபு நாயுடுவும் புயல் பாதிப்புகளை பார்வையிட்டனர். அதன் பிறகு நிருபர்களிடம் பேசிய பிரதமர் மோடி, புயல் பாதித்த ஆந்திர மாநிலத்துக்கு இடைக்கால நிவாரணமாக 1000 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றார். ஹூட் ஹூட் புயலில் சிக்கி பலியானோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தோருக்கு 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்றும் மோடி அறிவித்தார். 1000 करोड़ रुपया भारत सरकार से तरफ से देने की मैं घोषणा करता हूं और तुरंत सर्वे होने के बाद आगे भी भारत सरकार आंध्र के साथ, वाइजाग के साथ पूरी तरह साथ रह करके इन समस्याओं से बाहर निकलने के लिए जो भी आवश्यकता होगा पूरा करेंगे. जिन लोगों ने अपना जीवन खो दिया है, की मृत्यु हुई है, उनको प्रधानमंत्री राहत कोष से 2 लाख रुपया और जिनको इंजरी हुई है उनको 50,000 रुपया भी भारत सरकार में प्रधानमंत्री राहत कोष से
हम देते। அறிவியல் வளர்ச்சியால் புயலின் தீவிரத்தை முன்கூட்டியே கண்டறிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொண்டதால் உயிரிழப்பு குறைந்ததாக கூறிய பிரதமர் மோடி ஆந்திரா ஒடிசா மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என்று உறுதியளித்தார். बिजली, पानी, कम्युनिकेशन, इन चीजों को हमने प्राथमिकता दी है और कुछ ही घंटों में बहुत ही जल्द इन चीजों में सुधार आ जाएगा। भारत सरकार के प्रतिनिधियों को भी मैंने स्पेशल इस काम के लिए यहाँ डेप्यूट किया है। आंध्र सरकार पूरी तरह लगी हुई है, तो जन सुविधा की जो प्राथमिक आवश्यकता है वो भी तुरंत चालू कर दी जाएगी. ஹூட் ஹூட் புயல் மற்றும் அதைத் தொடர்ந்து பெய்த கனமழைக்கு ஆந்திராவில் 26 பேரும் ஒடிசாவில் 3 பேரும் பலியாயினர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹூட் ஹூட் புயலால் சூறையாடப்பட்ட விசாகப்பட்டினத்தில் பால், குடிநீர் பற்றாக்குறையால் மக்கள் கடும் அவதிப்பட்டுள்ளனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் கடந்த ஞாயிறன்று ஹூட் ஹூட் புயல் கரை கடந்தது. இதனால் 200 கிலோமீட்டர் வேகத்துக்கு புயல் காற்றுடன் பலத்த மழை பெய்ததால் வரலாறு காணாத அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஏராளமான வீடுகள் சேதமடைந்ததோடு ஆயிரக்கணக்கான மரங்கள், மின்கம்பங்கள் முறிந்தன. மின்சார விநியோகம், தொலைத்தொடர்பு சேவை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளன. விசாகப்பட்டினத்தில் வரலாறு காணாத அளவுக்கு புயல் சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதால் செவ்வாயன்றும் இயல்பு நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டது. சகஜ நிலையை கொண்டு வர அரசு அதிகாரிகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் சாலைகள் நாசமாகி கிடப்பதால் பால், குடிநீர், காய்கறிகள், பெட்ரோல் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒரு தண்ணீர் பாட்டில் 50 ரூபாய்க்கும் பால் பாக்கெட் 100 ரூபாய்க்கும் விற்கிறது. திடீர் பற்றாக்குறையை பயன்படுத்தி பதுக்கல்காரர்கள் கொள்ளை லாபம் அடிப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். அத்தியாவசிய பொருட்களின் பற்றாக்குறையால் நிவாரணப் பொருட்களை வழங்கும் வாகனங்கள் முன் ஏராளமான கூட்டம் கூடுகிறது. நிவாரணப் பொருட்களை ஏற்றி வரும் லாரிகளை மறித்து அதிகாரிகளை தாக்கி உணவுப் பொருட்களை மக்கள் பறித்துச் செல்லும் அவலமும் விசாகப்பட்டினத்தில் நடந்துள்ளது. இதனால் மக்கள் மீது தடியடி நடத்தும் நிலையும் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. விசாகப்பட்டினத்தில் பெட்ரோல் நிலையங்கள் திறக்கப்படாததால் திறந்திருக்கும் 1-2 மையங்கள் முன் பெருங்கூட்டம் வரிசை கட்டி நிற்பதையும் காண முடிகிறது. விசாகப்பட்டினம் விமான நிலையத்திலும் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதால் விமான சேவை துவங்க 1 வாரத்துக்கு மேலாகும் என்று தெரிகிறது. மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா மாநிலங்களில் புதனன்று சட்டசபை தேர்தல் நடக்கிறது. உச்சகட்ட முன்னேற்பாடுகளில் தேர்தல் கமிஷன் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா மாநிலங்களில் புதனன்று ஒரே கட்டமாக சட்டசபை தேர்தல் நடக்கிறது. 288 சட்டசபை தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவில் மொத்தம் 4119 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அவர்களின் தலைவிதியை நிர்ணயிக்கப் போகும் 8.25 கோடி வாக்காளர்கள் ஓட்டு போடுவதற்காக மாநிலம் முழுவதும் 90,403 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. சிவசேனா, பாரதிய ஜனதா இடையிலான 26 ஆண்டுகால கூட்டணியும் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் இடையிலான 15 ஆண்டுகால கூட்டணியும் முறிந்த நிலையில் சட்டசபை தேர்தலில் 4 கட்சிகளும் தனித்து போட்டியிடுகின்றன. காங்கிரஸ் 287 தொகுதிகளிலும், பாரதிய ஜனதா 280 தொகுதிகளிலும், சிவசேனா 282 தொகுதிகளிலும், தேசியவாத காங்கிரஸ் கட்சி 278 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. வளர்ந்து வரும் கட்சியான ராஜ் தாக்கரேயின் மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனாவும் 219 தொகுதிகளில் வேட்பாளர்களை களமிறக்கிவிட்டுள்ளதால் மகாராஷ்டிராவில் 5 முனை போட்டி நிலவுகிறது. ஹரியானாவில் பலமுனை போட்டி நிலவுகிறது. ஆளும் காங்கிரஸ், பாரதிய ஜனதாவும் 90 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் ஓம் பிரகாஷ் சௌதாலாவின் இந்திய தேசிய லோக்தள் கட்சி 88 தொகுதிகளிலும், பகுஜன் சமாஜ் கட்சி 87 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் 14 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கட்சி 17 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளன. மாநில கட்சியான குல்தீப் பிஷ்னோய் தலைமையிலான ஹரியானா ஜன்ஹித் காங்கிரஸ் 65 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. जैसे सेंसिटिविटी का देखते हुए जो सेंसिटिव और हाइपर सेंसिटिव बूथ हमने आइडेंटिफाई किए, वहाँ 1000 लोकेशन में पूरा स्टेट में हमारा वेबकास्टिंग करेंगे और दूसरे में वीडियोग्राफी का भी प्रोविजन रहेगा. माइक्रो ऑब्जर्वर भी रहेंगे या डिजिटल कैमराज रहेंगे. हर एक बूथ में एक न एक एक्टिविटी जरूर रहेगी और कुछ बूथ में दूसरे भी एक्टिविटी हो सकती है. और पैरामिलिट्री फोर्सेस की जैसे लोकेशंस होता है इंडिविजुअल, नॉर्मली एक लोकेशन में सिंगल बूथ भी होता है और 2 या 3 बूथ भी होते हैं. इसको देखो हाफ ऑफ सेक्शन की सेंट्रल पैरामिलिट्री फोर्सेस की जहाँ सेंसिटिविटी लोकेशंस है वहाँ डिप्लॉय किया गया और कुछ जगह पैरामिलिट्री फोर्सेस को भी हम पेट्रोलिंग में भी यूज करेंगे. அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், நாகாலாந்து, உத்தரப்பிரதேசம், குஜராத் ஆகிய மாநிலங்களில் தலா ஒரு சட்டசபை தொகுதிக்கும், மகாராஷ்டிராவின் பீட், ஒடிசாவில் கந்தமால் என 2 லோக்சபா தொகுதிகளிலும் புதனன்று இடைத்தேர்தல் நடக்கிறது. ஹரியானா, மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலுக்கான ஓட்டு எண்ணிக்கை 19ஆம் தேதி நடக்கிறது.
காஷ்மீர் விவகாரத்தில் தலையிட வேண்டுமென்று பாகிஸ்தான் விடுத்த வேண்டுகோளை ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் பான் கி மூன் நிராகரித்துள்ளார். காஷ்மீர் எல்லையின் சர்வதேச எல்லைக்கோட்டில் அமைந்துள்ள இந்திய நிலைகள் மற்றும் எல்லையோர கிராமங்கள் மீது கடந்த சில நாட்களாக பாகிஸ்தானிய ராணுவத்தினர் அத்துமீறி தாக்குதல் நடத்தினர். இதில் இந்தியா தரப்பில் கிராமவாசிகள் 8 பேர் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் ஆலோசகர் சர்தஜ் அஜீஸ் ஐக்கிய நாடுகள் சபை பொதுச் செயலாளர் பான் கி மூனுக்கு அனுப்பிய கடிதத்தில் இந்திய ராணுவம் போர் நிறுத்த விதிகளை மீறி பாகிஸ்தானிய நிலைகள் மீது தாக்குதல் நடத்துவதாக புகார் கூறினார். இந்திய ராணுவத்தின் தாக்குதலால் எல்லையொட்டிய குடியிருப்பு பகுதிகளைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் அக்கடிதத்தில் புகார் கூறிய சர்தாஜ் அஜீஸ் காஷ்மீர் விவகாரத்தை ஐக்கிய நாடுகள் சபை தலையிட்டு தீர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். திங்களன்று நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்தில் பான் கி மூனின் துணை செய்தி தொடர்பாளர் ஃபரான் ஹக்கிடம் பாகிஸ்தான் அனுப்பிய கடிதம் குறித்து நிருபர்கள் கேட்டபோது இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளும் தங்களிடையே உள்ள அனைத்து பிரச்சினைகளையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என பான் கி மூன் விரும்புவதாக அவர் பதிலளித்தார். காஷ்மீரில் அமைதி ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தவும் இரு நாடுகளும் ஆக்கப்பூர்வமான வழிகளில் செயல்பட வேண்டும் என்பதே பான் கி மூனின் விருப்பம் என்றும் ஃபரான் ஹக் கூறினார். இந்திய பாகிஸ்தான் எல்லையில் சண்டை தீவிரமடைந்து வருவதும் அதனால் அப்பாவி பொதுமக்கள் இறப்பது, கிராமங்களை விட்டு வெளியேறுவது போன்ற சம்பவங்கள் ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூனை கவலையடைய வைத்துள்ளதாகவும் ஃபரான் ஹக் தெரிவித்தார். காஷ்மீர் சர்ச்சையை சர்வதேச விவகாரமாக்க நினைத்த பாகிஸ்தானுக்கு பான் கி மூனின் பதில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருப்பதாக கருதப்படுகிறது. மாநில அளவில் டாஸ்மாக் கடைகளுக்கு பூட்டு போடும் போராட்டம் நடத்திய அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். பொதுமக்கள் கூடும் இடம், கல்வி நிலையம், மருத்துவமனை, கோவில் அருகில் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூடக்கோரி அக்டோபர் 14ஆம் தேதி மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்று அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் அறிவித்தனர். அதன்படி செவ்வாய்க்கிழமையன்று மாநிலம் தழுவிய போராட்டம் நடந்தது. மதுரை மாவட்டம் பெத்தானியாபுரம் அண்ணா மெயின் வீதியில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு பூட்டு போடுவதற்காக அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் மாநகர் மாவட்ட செயலாளர் சசிகலா தலைமையில் பெண்கள் திரண்டனர். டாஸ்மாக் கடைக்கு எதிராக கோஷம் எழுப்பிய பெண்கள் கடைக்கு பூட்டு போட முயன்றனர். அப்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சிறிது நேரம் பதற்றம் நிலவியது. பின்னர் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். கோவை மாவட்டத்தில் சிங்காநல்லூர், கணபதி, காமராஜபுரம், மேட்டுப்பாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் கடைகள் முன்பு மாதர் சங்கத்தினர் பூட்டு போடும் போராட்டம் நடத்தினர். டாஸ்மாக் கடைக்கு பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பெண்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். போர் நிறுத்த விதிமீறல்களை முடிவுக்கு கொண்டுவர இருநாட்டு ராணுவ உயரதிகாரிகள் பேச்சு நடத்திய அதே நேரத்தில் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியது. காஷ்மீர் எல்லையில் உள்ள இந்திய ராணுவ முகாம்கள் மீது கடந்த சில நாட்களாக பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்தியாவின் பதிலடியில் பாகிஸ்தான் தரப்பில் கடும் சேதம் ஏற்பட்டது. தொடரும் போர் நிறுத்த விதிமீறல்களுக்கு இருநாட்டு ராணுவமும் பரஸ்பரம் அடுத்தவர் மீது குற்றம் சாட்டி வரும் நிலையில் பிரச்சினைக்கு தீர்வு காணும் விதமாக இந்திய பாகிஸ்தான் ராணுவ உயரதிகாரிகள் செவ்வாயன்று பேச்சுவார்த்தை நடத்தினர். பாகிஸ்தானின் ராணுவ செயல்பாட்டு இயக்குநர் இந்தியாவின் ராணுவ செயல்பாட்டு இயக்குநரை ஹாட்லைனில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது காஷ்மீரில் இந்திய ராணுவத்தினர் போர் நிறுத்த விதிமீறலில் ஈடுபடுவது குறித்து பாகிஸ்தான் அதிகாரி கவலை தெரிவித்தார். அதற்கு இந்திய ராணுவ செயல்பாட்டு இயக்குநர் பாகிஸ்தான் தான் முதலில் அத்துமீறி தாக்குவதாகவும் பாகிஸ்தானின் அத்துமீறல் தொடரும் வரை இந்தியா பதிலடி தாக்குதல் நிறுத்தப்படாது என்றும் பதில் கூறினார். இருநாட்டு உயரதிகாரிகள் ஹாட்லைனில் பேசிய அதே நேரத்தில் செவ்வாயன்று 2 முறை பாகிஸ்தான் ராணுவத்தினர் எல்லையில் அத்துமீறலில் ஈடுபட்டனர். பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள 10 இந்திய நிலைகள் மீது எந்திர துப்பாக்கிகளால் சரமாரியாக சுட்டதோடு சிறிய ரக குண்டுகளையும் வீசி தாக்குதல் நடத்தினர். இந்திய ராணுவ வீரர்கள் அதற்கு தக்க பதிலடி கொடுத்தனர். நீண்ட நேரம் நீடித்த இந்த சண்டையில் இரு தரப்பிலும் உயிரிழப்பு இல்லை. கடந்த சில நாட்களாக எல்லையில் இரு ராணுவத்தினருக்கும் நடந்த தொடர் சண்டையில் இந்திய எல்லையோரம் வசிக்கும் கிராமவாசிகள் 8 பேரும் பாகிஸ்தானிய எல்லையில் வசிக்கும் 13 கிராமவாசிகளும் இறந்தனர். அதிமுகவின் ஆண்டு விழா வெள்ளியன்று கட்சி தலைமையகத்தில் கொண்டாடப்படும் என்றும் ஆங்காங்கே கட்சி கொடியேற்றமும் ஜெயலலிதா ஒப்புதலோடு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது.
அதிமுக தலைமை அலுவலகம் செவ்வாயன்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அதிமுகவை துவக்கி 42 ஆண்டுகள் நிறைவடைந்து 43வது ஆண்டு துவங்குவதாகவும் வரும் வெள்ளிக்கிழமை கட்சி தலைமை அலுவலகத்தில் விழா நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காலை 10 மணிக்கு அவைத் தலைவர் மதுசூதனன் கட்சி அலுவலகத்தில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து கட்சி கொடியேற்றி தொடக்க நாள் விழா சிறப்பு மலரை வெளியிட உள்ளார் என்றும் கூறப்பட்டுள்ளது. வரும் 17ஆம் தேதி ஆங்காங்கே கட்சி கொடியேற்றி வைக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் ஒப்புதலோடு இந்த அறிவிப்பு வெளியிடப்படுவதாக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 27ஆம் தேதியிலிருந்து சிறையில் இருக்கும் ஜெயலலிதாவின் ஜாமீன் மனு வெள்ளியன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. அன்றைய தினம் அவர் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவார் என்ற எண்ணத்தில் அதிமுகவினர் ஆண்டு விழாவை கொண்டாட தீவிரமாக உள்ளனர். NLC ஒப்பந்த தொழிலாளர்களுடன் நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை மீண்டும் தோல்வியடைந்தது. பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் கடந்த 41 நாட்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சென்னை சாஸ்திரி பவனில் அரசு ஏற்பாட்டின்படி RLC மற்றும் ALC முன்னிலையில் AITUC ஜீவா ஒப்பந்த தொழிலாளர் சங்கத்துக்கும் NLC நிர்வாகத்துக்கும் மத்தியில் நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததை கண்டித்து தோல்வியில் முடிந்ததாக ஜீவா ஒப்பந்த தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வெங்கடேசன் கூறினார். 31/10/2015 வரை 50 ரூபாயும் 1/11/2015 முதல் 50 ரூபாயும் என 100 ரூபாய் மட்டுமே ஊதிய உயர்வாக வழங்குவதாகவும் இந்த ஒப்பந்தம் வரக்கூடிய 2020ஆம் ஆண்டு வரை அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டதால் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்திருக்கிறது. 9வது கட்டமாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததை அடுத்து அடுத்த கட்ட போராட்டம் குறித்து விரைவில் அறிவிக்கப்பட உள்ளதாக சங்கத்தினர் தெரிவித்தனர். தங்கத்தின் விலையில் செவ்வாயன்று ஒரு சவரனுக்கு 48 ரூபாய் அதிகரித்தது. ஒரு சவரன் தங்கம் 20,552 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,569 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 10 காசுகள் குறைந்து 41 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 38,600 ரூபாயாக இருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி புதன்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.